இயக்கிய ராஸ்கல், இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டேன் துரோகி. முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூலவியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம பாய முடியா. வெளி உலகமே தெரியாம வளர்ந்தாவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. டாய், நம்ம ஆளுங்களை கூட்டு போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்ட வேண்டிய உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. டாய், இவனை சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா. குடிக்க தண்ணி கூட கொடுக்கப்படாது. பாக்கட்டுங்க பாயா. நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார். துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய், ஒழுங்கா வர்றியா இல்ல நான் தட்டு தட்டட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா, நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல, உட்காரா நியூசன்ஸ். பாவி, அதே உடைச்ச இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு. ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் அப்பா. எந்த கழுதிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ, அந்த வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ், கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துரையை பிடிச்சு கொண்டாந்துங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு. ஆமாங்க, பாருங்க, கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன். சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். என்ன கதை ஒரு அவனே ஒரு காக்கா வலிப்பு கேச்சு வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு. பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். ஏய், இந்தா கொட்டிக்க. வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு. பேசவே மாட்டேங்கிறான். ஊம கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்ப 2 ஆப்பம் வாங்கி கொடுத்திருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பன ஒரு செவிலி பெஞ்சுக்க. அம்மா, ஐயோ, என்னடா ரவுத்து விடுற? தொலைச்சிருவேன், தொலைச்சி.
தங்கல்லிங்க கவரிங்க இதுதாங்க குதிரவால இந்த தம்பி 100 ரூபாய். கரகம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்காண்டா, அது நம்ம ஊமை மாதிரி இல்லாம. ஐயோ என் நண்பர் விடுங்கடா. டேய், என் நண்பர் விடுங்கடா. யாரா நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிக்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போயிருப்பானுங்க. அப்புறம் வேலைக்கு பின்னால லொங்கு லொங்கு போயிட்டாங்கண்ணா. அண்ணா லெட்டர் போடுங்கண்ணா. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழோடாம பிடிச்சிட்டேன். நான் கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் பிள்ளைய பிடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களே. அட பாவிகளா, முருக பக்தரை ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிக்கிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ, இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி புடிச்சிட்டு வர சொன்னா ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர்தானா? இதேதாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிங்கி விடுங்கடா. ஆனா என்ன பேச விடுங்கடா. டேய், அதேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஐயோ, ஏன் மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தன். ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா, கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொண்டு இருப்பேன். ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சுட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா, என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. டேய் புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்காக என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா.
இந்த நேரத்துல இந்த வேலை போடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். டேய் துரை, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா. பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு உங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பாத்து தூக்கிட்டு போங்கடா, போனங்க கணக்கும். டேய், இந்த ஊமையனை காட்டு பங்களால வைக்கிறது தப்பு. இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மள விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிள்ளை